உண்மை உள்ளவன் கடிந்து கொள்வான். ஆனா அது நமக்கு என்னவா இருக்கும்? கேட்கறதுக்கு வேணா கஷ்டமா இருக்கும், ஆனா அது நமக்கு என்னவா இருக்கும்? நன்மையா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். ஆமே சோத்திரம். கண்டிப்பா விரும்பணும், என்னை கண்டிக்கணும்னு விரும்பணும், எனக்கு மேல ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்கிறத விரும்பணும். நான் தவறு செய்யும்போது என்னை திருத்தணும், என்னை கண்டிக்கணும், என்னை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்குள்ளதான் சரியான ஆவிக்குரிய ஜீவியம். அவங்க வாழ்க்கை தான் தடம் புரளாமல் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணும்? சரியாய் ஓடும். ஆமே சோத்திரம். அந்த இடத்தையே நம்ம விரும்பலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமே சோத்திரம். கண்டிக்கிறதுக்கு நான் இப்போ எங்கள் அப்பா எங்கள் ஸ்கூலில் என்னை போய் எப்படி விடுவார் தெரியுங்களா? இப்போ எப்படி நீங்கள் விடுறீங்கன்னு தெரியல. எங்கள் வாத்தியார்ட்ட சொன்னது இன்னைக்கு எனக்கு நினைவில் இருக்குது. எங்கள் அப்பா போய் சொல்லுவார், வாத்தியாரை கூப்பிட்டு, சார் என் பிள்ளைகள் இந்த 2 கண்ணை மட்டும் விட்டுருங்க சார், இந்த 2 கண்ணை மட்டும் அப்படியே தோலை உரிச்சு எடுத்துருங்க. இப்படித்தான் எங்கள் அப்பா போய் எங்கள் வாத்தியார்ட்ட சொல்லிட்டு வருவார். அடிக்கிறாங்க சோதரர், சும்மாவே பொழந்து கட்டுவாங்க. இப்படி யாராவது ஒரு தகப்பன்னு சொல்லிட்டா விட்டு வைப்பாங்களா? சோத்திரம். உரிச்சு எடுத்துருவான். டே உங்க அப்பா சொல்லிட்டாரு, கண்ணை விட்டுட்டு என்ன பண்ணுவாரு? ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணல, தொலைச்சு புட்டேன் அப்படின்பா. ஆனா இன்னைக்கெல்லாம் பேரண்ட்ஸ் இல்லை, இன்னைக்கு அரசாங்கமே சொல்லிடுச்சு, தொடக்கூடாது, பிள்ளைகள் மேல விரல் என்ன பண்ணக்கூடாது? படக்கூடாது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிள்ளைய ஒரு படிக்கல, அவன் எல்கேஜி படிக்கிறான், அவனை அடிச்சு புட்டா, ஏதோ பண்ணிட்டான். அவங்க அப்பா வரிஞ்சு கட்டிக்கிட்டு பெரிய சண்டைக்கு போயிட்டாரு, வம்பு கட்டி அந்த பிள்ளைய அந்த டீச்சர் வேலையை விட்டு நிறுத்துறீங்களா இல்லையா, பெரிய பிரச்சனை பண்ணிட்டார். சோத்துறோம். இப்போ பாருங்க, பிள்ளைய தொற்றக்கூடாது. அவன் எப்படி வளருவான்? அப்புறம் படிக்கலைன்னா ஏன்டா படிக்கலைன்னு கேட்க முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? பிள்ளைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன பண்றது? பெற்றோர் போறது. அப்படி ஒரு காலமா இந்த காலம் மாறி போயிடுச்சு. அது போலதான் அன்னைக்கு விசுவாசிகளை சோத்திர ஊழியர்கள் அந்த மாதிரி உரிச்சாங்க. அதனால சோத்திரம் அவங்க ஆசீர்வாதமாய் வாழ்ந்து முடிச்சாங்க. இன்னைக்கு தொடக்கூட முடியல, என்ன பண்ண முடியல? தொடக்கூட முடியாது. அப்புறம் கிட்ட உரிக்கிறது. கத்தரு சோத்திரம். தொட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த சபைக்கு போயிடுவாங்க. சோத்திரம். நீ இல்லைன்னா போயா, எங்களுக்கு 1000 சபை இருக்கு. சோத்திரம். எங்களை தொட்டு பேசுற, எங்களை குத்தி பேசுற. பேதுரு பிரசங்கம் பண்ணார். என்ன பேசுற பிரசங்கம் பண்ணாரு? ஏசுநாதர கொலகார கூட்டங்கடா நீங்க, அப்படித்தானே பிரசங்கம் பண்ணாரு. ஆனா அவங்க வேதவசனம் என்ன சொல்லுது? குத்தப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை தாண்டா சொல்றாரு, நம்ம தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொன்றோம், அவர் தான் தேவன், அவருடைய நாமத்தினால மீட்பு உண்டுன்னு சொல்றாரு அப்படின்னு குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பினார்கள் சொல்லுது வேதம். எத்தனை பேரா? 3000 பேர் குத்தப்பட்டு மனம் திரும்பி இருக்கிறாங்க. அவங்க தவறை சொன்ன போது குத்தப்பட்டு, நம்ம செஞ்சது தப்பு தானே, இரட்சகர் என்று அறியாமல் அவரை சிலுவைக்கு என்ன பண்ணிட்டோம், நம்மளும் தானே தாராளமா என்ன பண்ணிட்டோம், பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவை சோத்திரம். அந்த இடத்துல இயேசுவை என்ன பண்ணும்? சிலுவை அறையும் அப்படின்னு இவங்களை என்ன பண்ணி இருக்கிறாங்க? கையை உயர்த்தி கத்தி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இந்த வந்து நிக்குது. அவங்கள பார்த்துதான் பேதுரு என்ன பண்றார்? பிரசங்கம் பண்றார். ஆமே சோத்திரம். ஆனா குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பினார்கள். இன்னைக்கு சோத்திரம் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டா, ஒரு காரியத்தை தவறு ஒருத்தவங்க பொய்யே பேசுறாங்க, பொய் பேசுறாங்கன்னு சொல்லிட்டா உடனே என்ன சொல்லிடுறாங்க? என்னத்தான் குத்தி பேசுறார், நீ பொய் பேசுறது உண்மைதானே, அந்த பொய்யத்தானே சொல்றாரு, நம்ம அந்த பொய்யை விட்டு வெளியில வரணுமே, ஆண்டவர் எனக்குத்தானே பேசினார், நான் திருந்தனுமே, அப்படிங்கிற ஒரு இடம் கிடையாது. சோத்திரம். குத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க? மனம் திரும்புகிற இடத்தை தூரமாக்கி கடந்து போறாங்க. இந்த 17ஆம் தேதி கூட்டத்துக்கு போன பார்த்தீங்களா? அதுல ஒரு வார்த்தை, அநேக வார்த்தைகளை சொல்லி வந்தார். அதுல ஒரு வார்த்தை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த வார்த்தையை உடனே முக்கியம்னு போட்டு வச்சுக்குவேன். கர்த்தர் சோதரர் என்ன வார்த்தை சொன்னார்? சத்திய வசனத்துக்கு நேராய் நம்ம வாழ்க்கை நெருங்கும் போது சத்துரு நம்மளை விட்டு விலகி போவான், சத்துரு தூரமாய் விலகி போவான். சத்திய வார்த்தையை விட்டு நம்ம விலகுவோமானால் சத்துரு நம்மளை நெருங்கி வருவான். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சத்திய உபதேசம் கடுமையா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும், கடுமையான வார்த்தைகள் தான் வரும். ஆனா அதை நெருங்கி தான் நம்ம போகணும். அப்படி அதை நெருங்கி போனா நம்மளை விட்டு சத்துரு என்ன பண்ணுவான்? விலகி போவான். ஆனா சத்திய வார்த்தை, கடினமான வார்த்தைகள் தான், உபதேசம் தான். சீசர்கள் சொல்லலையா? அன்னைக்கு இயேசுவை பின்பற்றின அநேக திரளான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சொல்லலையா? இந்த கடினமான உபதேசத்தை யார் கை கொள்ளுவா? பண்ணினது யாரு? இயேசு கிறிஸ்து தான் அந்த பிரசங்கத்தை பண்ணினார்.
ஆனா ஜனங்கள் என்ன சொன்னாங்க? எவ்வளவு பேர் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க? ஆயிரக்கணக்கில் பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய அற்புதத்தை பார்த்து, அவருடைய கிரியைகளை பார்த்து, அவருடைய வல்லமையை பார்த்து, அவருடைய அதிசயங்களை பார்த்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இரட்சகரை பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு உபதேசத்தை கொண்டு வருகிறார், கடுமையான உபதேசம். அவங்களே சொல்றாங்க, இந்த கடுமையான உபதேசத்தை யார் கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? பின்வாங்கிட்டாங்க. எத்தனை பேர் பின்வாங்கினாங்க? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்வாங்கினாங்க. மீதம் இருந்தது எத்தனை பேர் தான்? 12 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஆண்டவர் செஞ்ச ஊழியத்துல அவர் 3.5 வருடமா இவ்வளவு ஊழியம் செஞ்சு எத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணார்னு நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்லுங்க வைப்போம். எத்தனை ஆத்துமாவை ஆதாயம் பண்ணார்? கடைசியில் நின்னது 120 பேர். மேல் வீட்டு அறையில் நின்னாங்க பார்த்தீங்களா? அந்த 120 பேர் தான் அவர் 3.5 வருட ஊழியத்துல சோத்திரம் அவருக்காக நின்ன கூட்டம். அல்லேலூயா. ஆனா அவர் அற்புதம் செஞ்ச நாட்கள்ல எத்தனை ஆயிரங்கள் வந்துச்சு தெரியுங்களா? அந்த மலை பிரசங்கத்துக்கு பின்னால முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் சாப்பிட்டாங்களாம்? ஆண்கள் மட்டும் எத்தனை பேரும்? 5000 புருஷர்கள். அப்ப ஸ்திரீகள் இப்போ ஒரு கூட்டம்னு வச்சுட்டாலே ஆண்கள் அதிகமாக வருவாங்களா, பெண்கள் அதிகமாக வருவாங்களா? பெண்கள் தான் அதிகமாக வருவாங்க. அவங்களுக்கு ஒன்று வேலை வெட்டி கிடையாது, அதனால போய்கிட்டு சீக்கிரமா ஒடியாந்துருவாங்க. 2வது தெய்வத்தை தேடணுங்கிற ஒரு உணர்வு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆண்களுக்கு தேவனை தேடணுங்கிற உணர்வு இருக்காது. வேலை வெட்டின்னு சொல்லி எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு சோத்திரம் பலவிதமான தீய பழக்க வழக்கத்துக்குள்ள இருக்கிறதுனால ஆண்கள் ஆண்டவர் அதிகமாக தேட மாட்டாங்க. எங்க போனாலும் பெண்கள் கூட்டம் தான் எப்படி இருக்கும்? அலை மோதும், அதிகமா இருக்கும். அப்ப அங்கே ஆண்கள், வேதத்துல என்னைக்குமே ஆண்களை தான் முக்கியத்துவப்படுத்தி சொல்லி வருது. ஆண்களே 5000 பேர் வந்தா பெண்கள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? பிள்ளைகள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அந்த கூட்டத்துல எத்தனை ஆயிரங்கள் ஆண்டவரை தேடுனுச்சு? இப்ப அதெல்லாம் எங்க போனுச்சு? எங்க போனுச்சு? இந்த கடினமான உபதேசத்தை யார் கை கொள்ளுவா? கட்ட கடைசியில் இவ்வளவு அற்புதம் செஞ்சு எத்தனை பேர் உயிரோடு எழுப்பினாரு? செத்தவனை கல்லறைக்குள்ள வச்சு 4 நாட்கள் கழித்து என்ன பண்ணார்? லாசருவை உயிரோடு எழுப்பி காண்பிச்சார். குருடனை பார்க்க வச்சாரு, ஊமையை பேச வச்சாரு. கட்ட கடைசியில் ஊழியை முடிச்சு மேல் வீட்டு அறையில எத்தனை பேரா இருக்கிறான் பார்த்தா 120 தான் இருக்கு. இதுதான் அவருடைய ஊழியத்துல எழும்பினவங்க. ஆனா அந்த 120 அத்தனை தரம், அத்தனையும் தரமான கர்த்தருடைய பிள்ளைங்க. அதனால அந்த 120 இருந்துதான் அகில உலகத்துக்கும் கிறிஸ்தவம் என்னானுச்சு? தீவிரமாய் பரவனுச்சு. இன்னைக்கு அகில உலகத்திலும் பல கோடி மக்கள் தெய்வத்தை அறிந்து தெய்வத்தை சேவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால 120 எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் அத்தனையும் முத்து, அத்தனையும் அவன் விலை மதிக்க முடியாத முத்து. அவன் சோதரி இன்னைக்கு பார்த்தா சோத்திர சபைகள்ல ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா அதுல 1-2வது பரலோகம் போகுமாங்கிறதே சந்தேகமா இருக்கு. 1-2வது பரலோகம். ஏன்னா ஜீவியம் அவ்வளவு தீமையா இருக்கு, ஜீவியம் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கு. அவங்க வாழ்க்கைக்கும் இரட்சகருக்கும் எந்த விதத்தில் என்ன கிடையாது. வாயில தான் இயேசு இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போறாங்க, நல்ல கையை தட்டுறாங்க, பாடுறாங்க. ஆனா வாழ்க்கைங்கிற இடத்துல இயேசுவை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமா இருக்குது. ஆனா உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வாழ்க்கையில இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா, ஆமே சோத்திரம். பேதுருவை பார்த்து சொன்னாங்களே, நீயும் அவரோடு கூட இருந்தது மாதிரி இருக்கு, உன் பேச்சு அப்படி இருக்கு, உன் நடக்க அப்படி இருக்கு, உன்னுடைய உடை அப்படி இருக்கு, உன் தோற்றம் அப்படி இருக்கு, நீயும் அவரோடு கூட இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நிதானிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தோற்றத்தை பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க, பேச்சை பார்த்தா ஆமே சோத்திரம் எல்லாம் அப்படி இருக்கு. இன்னைக்கு சபையை விட்டு வெளியில போயிட்டா கண்டுபிடிக்க முடியாது யார் விசுவாசின்னு. என்ன முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. உலக மனுஷியை போல் ஊழியக்காரரே கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் அப்படி விசுவாசியை கண்டுபிடிக்கிறது? அவங்களா சொல்லிக்கிட்டா தான் உண்டு. ஐயா நான் ஊழியக்காரன், அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோத்திரம் அப்படி ஒரு காலகட்டத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னு கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த காலம் நெருங்கி கொண்டு இருக்கு. அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் கர்த்தரை சரியாய் பிடித்து என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணணும்? கடந்து போகணும். நிச்சயமாய் தேவனாய் கர்த்தரை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.